அண்ணன் இப்போ வந்து சவுந்தர் சொன்னார் 2026 தான் சொல்யூஷன் கிடைக்குன்னாரு. இல்லை அது நான் உங்ககிட்டே கேட்குறேன், நீங்களே சொல்லுங்கள். ஒருவேளை ஆட்சி மாற்றம் வந்தால் தான் இது நடக்குமா? உங்கள் கேள்விக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பதில் சொல்ல வேண்டியது. ஏன்னா அண்ணன் நாங்கள்லாம் என்ன நினச்சிக்கணும், தெலுங்குல அந்த படம் இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்கோம், ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கான்ஃபிடென்ட்டாக அங்கே பல கோடிகள் சம்பாதிக்கும் நான் ஒரு வேலை செஞ்சுட்ருக்கோம், நம்பிக்கை. ஏன்னா அங்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட 220 தேட்டர் கிடச்சிருச்சு. அங்கே ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க. என்னென்னா பெரிய படம் வரப்போ சின்ன படங்கள் வராது, சின்ன படம் வரப்போ பெரிய படம் வச்சுருக்கிறாங்க. அந்த பிரச்சனை அங்கே வந்து கிடையாது, இங்கே இருக்க பிரச்சனை கிடையாது. தபன்னு 12 படம் 20 படம் சிஸ்டமேட்டிக்கே இல்லாமல் இருக்கிறத நம்ம சிண்டிகேட் பண்ணி சிஸ்டமேட்டிக் பண்ணி ஃபில்டர் பண்ணால் இவரோட பிரச்சனைகள் இவரோட வேதனைகள்லாம் அடுத்தடுத்த வர காலங்களில் தீரும்னு நம்பிக்கை. நம்ம பிரச்சனை அது சொன்ன இல்லை உங்கள் அப்பான்னு சொன்னீங்களா, உங்கள் லைஃப்பில் தொடர்ந்து நடக்குது, அதுக்கு சொல்கிறேன் அப்பா சாட்டேன்னு சொன்னீங்களா, அதுக்காக சொல்கிறேன். அந்த சிஸ்டமேட்டிக்காக சின்ன படம் வரப்போ பெரிய படம் வரக்கூடாது, ஒரு அதர் டப் பண்ணி வரக்கூடாது, 12 படம் வரக்கூடாது. நம்ம வந்து ஃபில்டர் இல்லைண்ணே. இப்போ இது வந்து நான் நேரடியாக கேட்குறேன், ஏடிஎம்கே இருக்கும்போது இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு கிடையாது அவ்வளோவா. ஆனால் வந்து இப்போ ஒரு பெரிய அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் வந்து அப்படியெல்லாம் ஆட்சியெல்லாம் இழுக்காதீங்க. இது எப்பவுமே இருக்கக்கூடிய பிரச்சனை. இங்கே எளியவன் வலியவனால் வீழ்த்தப்பட்டு கொண்டே தான் இருக்கிறாங்க. இது வந்து நீங்கள் இந்த ஆட்சி அந்த ஆட்சியெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. இங்கே வலியவனுக்கு தான் இங்கே வந்து பலமே தவிர எளியவன் நான் நல்லவன் மாணிக்கம் மாதிரி ஒருத்தன் நான் மாணிக்கம் படம் ஒரு சக்சஸ் மீட்ல வந்து நல்லா கேட்டாங்க. ஒரு சக்சஸ் மீட்ல வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ஏறி எல்லாருக்குமே வந்து சொல்றாங்க இது நல்ல படம் வாழ்த்துக்கள். அவங்க படம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்றாங்க இவ்வளோ வந்து கலெக்ட் பண்ணியிருக்குன்ட்டு. ஆனால் நீங்கள் சொன்னீங்க ஸ்டேஜில் எங்களுக்கு அது தெரியவே. நான் முலாம் பூசாம பேசணும்னு நினைச்சேங்க. எவ்வளவு நாள் தாங்க பொய்யாவே பேசுறது. இந்த உடனே சொன்னாரு, ஏங்க நீங்க என்னங்க இப்படி பேசிட்டீங்கன்னாரு. ஏங்க சும்மா போயிட்டு எவ்வளவு பொய் தான் பேசுவீங்க? பேர் கிடைத்தது, பெருமை கிடைத்தது, இதை விட பெருமை யாருக்குமே கிடைக்காது. ஒரு பெரிய படம், ஒரு சூப்பர் ஸ்டார் நடிக்க வேண்டிய பெரிய படத்துக்கு எவ்வளவு பவர்ஃபுல்லான பேக்கிங் ஓடிடியில் கிடைச்சதோ அவ்வளவு கிடைச்சிருக்கு, அவ்வளவு சந்தோஷம்தான். ஆனால் இது என்ன செஞ்சிச்சு, இது எங்கே போச்சு, எங்கே மாட்டுச்சு இப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது வந்து வேறு வழியே இல்லை, இது மாட்ட தான் செய்யும். நான் தான் சொன்னேன், இவர் கூப்பிடும் போதெல்லாம் ஏங்க போங்கன்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் இவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு தான் வந்து நிற்கிறேன். நான் அவனுக்கு தெரியும். ஏன்னா எனக்கு ரொம்ப உள்ள ஒரு பெரிய, ஏன்னா இப்போ அடுத்த சாட்டை பண்ணும்போதாவது கிளீனாக சொன்னாங்க 125 தேட்டர் இந்த இருக்குது, தேட்டர் லிஸ்ட்டு நீங்கள் கூட பேசிங்க நம்பரோடு கொடுத்தாங்க. அந்த படமும் லாஸ்ட் தான் எனக்கு, பட் பரவாயில்ல. அந்த தேட்டர் நம்பரோடு இருந்துச்சு. நான் பேசினேன், அண்ணே காலையில் வந்துச்சானே படம், மழைண்ணே பயங்கர மழை, இந்த நம்ம ஏரியாவிலே பெரிய மழை, நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லலாம் பெரிய மழைண்ணே, ஒன்றும் பண்ண முடியல, ஃபஸ்ட் டே யாருமே வரல, பரவாயில்லண்ணே அப்படின்னாவது இருந்துச்சுல. ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. நீ எங்கே இருக்கீங்கன்னே தெரியாமல் சுற்றுறது இருக்கு பாருங்கள், அதுதான் பெருஞ்சுத்து.